பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் இந்த வேர்டை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், அதோட டைப்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம், எப்படி க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் கவர் பண்ண போகிறாங்க. க்ளவுட் கம்ப்யூட்டிங் அந்த வேர்ட் பார்த்தீங்கன்னாவே, க்ளவுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாவே வெப்பை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க. வெப் நத்திங் பட் இன்டர்நெட். 95% பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாருமே ஆஸ் அ யூசர் க்ளவுட் கம்ப்யூட்டிங் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷேரிங், அப்புறம் இமெயில் சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இமெயில் எல்லாமே க்ளவுட் சர்வீசஸ் தாங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஸ்ட்ரீமிங், எல்லாரும் இன்னைக்கு யூடியூப்ல வீடியோஸ் பார்க்குறோம், அதுவும் க்ளவுட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி தாங்க. அப்புறம் ஸ்கைப் கால்ஸ், வாய்ஸை வந்து இன்டர்நெட்ல நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதுவும் க்ளவுட் கம்ப்யூட்டிங் தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் டேர்ம்ல சொல்லணும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் டேட்டா ஓவர் இன்டர்நெட் டேட்டாவை நீங்கள் ஷேர் பண்ணுறது வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லலாங்க. இல்லைன்னா கம்ப்யூட்டர் சர்வீஸ், கம்ப்யூட்டிங் சர்வீஸ் வந்து இன்டர்நெட் வழியாக நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். இது ரொம்ப சிம்பிள் டேர்ம். இன்னும் கொஞ்சம் ஒரு டெஃபினேஷனாக சொல்லணும், டெக்னாலஜிக்கல் வேர்ட்ஸ் போட்டு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இன்டர்நெட் பேஸ்ட் சர்வீஸ் வேர் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ஷேர் பண்ணலாம், இல்லை வந்து டேட்டா ஸ்டோரேஜை ஷேர் பண்ணுறீங்க த்ரூ தி நெட்வொர்க் அப்படிங்கிறது இங்கே வந்து இன்டர்நெட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட டெஃபினேஷன். இதில் என்னன்னா, ரொம்ப ஒரு லேமேனுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி சர்வீஸோ இல்லை ஒரு வாட்டர் நம்மளுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சர்வீஸ் மாதிரி தாங்க. இது பே ஆஸ் யூ கோ, நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோமோ அவ்வளோ பே பண்ணுற மாதிரிங்க. அதுதான் இதோட பேசிக் கான்செப்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பார்க்க போகிறோங்க. ஏன்னா எந்த டெக்னாலஜியுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லெவல் க்ரோ ஆயிருக்குன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் அது ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். 3 decades முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட பேசிக்ஸ் கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எல்லாருக்கும் தெரியும், ஒரு 50 years பேக் பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு 30-40 years பேக் வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. ஹியூஜ் மிஷினாக இருக்கும், பவர்ஃபுல் சர்வர்ஸ் இருக்கும். ஸோ அந்த சர்வர் இருக்கும், யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டம்ப் டெர்மினல் ஒரு மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மிஷின் வந்து பவர்லெஸ்ஸாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்காது. இது என்ன சொல்லுவாங்கன்னா கிளைண்ட் சர்வர் கான்செப்ட்வாங்க. எல்லாமே டேட்டா எவ்ரிதிங் வந்து அந்த சர்வர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். வேணுங்கும் போது இந்த டம்ப் டெர்மினல் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி எடுத்துப்போம். இதுதான் கிளைண்ட் சர்வர் கான்செப்ட்டுங்க. இன்டர்நெட் வந்தோன்னு என்னாச்சுன்னா, இந்த கிளைண்ட் சர்வர் கான்செப்டை இன்டர்நெட்ல கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. அதுதாங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ பேசிக்ஸ் வந்து ஐபிஎம் அந்த மெயின் ஃப்ரேமோட கான்செப்டை இன்டர்நெட்ல நம்ம யூஸ் பண்ணுறதா க்ளவுட் கம்ப்யூட்டிங்காக மாறினுச்சுங்க. இதுக்கு ரொம்ப டிபிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸில் சில சர்வீசஸை அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேரோல் ப்ராசஸிங், எம்ப்ளாயோட பேரோல்ஸ்லாம் இருக்கும், வெளியில் ஒரு கம்பெனி வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸிங், so much of டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வெளியில் ஒரு கம்பெனிகிட்ட நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணுவோம். அவங்க அதை எல்லாம் பண்ணி சர்வீஸாக கொடுப்பாங்க. ஸோ இந்த சர்வீஸ் மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்காக மாறினுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய் க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஏன் க்ளவுட் கம்ப்யூட்டிங் நம்மளுக்கு தேவை, என்ன இது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து மேனேஜ் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்டையர் சர்வீஸ் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸ் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க, நம்ம எதுவுமே மேனேஜ் பண்ண தேவையில்லைங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து ஹெடேக்ஸ் கிடையாது. சர்வீஸ் பிரேக் ஆச்சோ இல்லை வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த கம்பெனி வில் டேக் கேர், சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் மேனேஜ் சர்வீஸ். நெக்ஸ்ட் வந்து பே ஆஸ் யூ கோ அப்படின்னு சொல்றாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு எலக்ட்ரிசிட்டி எப்படி யூஸ் பண்றோமோ இல்லை ஒரு வாட்டர் கனெக்ஷன் எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி தான். நீங்க எவ்வளோ யூஸ் பண்றீங்களோ அவ்வளோ மட்டும் பே பண்ணா போதும். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா 2 விதமான க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குங்க. ஒன்று வந்து பப்ளிக் கிளவுட்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ப்ரைவேட் கிளவுட். இந்த பப்ளிக் கிளவுட்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் சர்வீஸ், இல்லை யூடியூப்ல யூஸ் பண்ணுற வீடியோஸ், இல்லை ஃபோட்டோ ஷேரிங், இதெல்லாம் வந்து பப்ளிக் கிளவுடுங்க. ப்ரைவேட் கிளவுட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், ஒரு கம்பெனி இருக்கும், அதுக்குள்ள இருக்க டேட்டா செக்யூர்டா இருக்கும். இதை ப்ரீவியஸா என்னன்னு சொல்லுவாங்க, இன்ட்ராநெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இன்ட்ராநெட்னா கம்பெனியில் இருக்க கம்ப்யூட்டர்ஸ் ஒன்லி கனெக்ட் பண்ணியிருக்குங்க.
ஸோ அந்த இன்ட்ராநெட்டை உங்களுக்கு கிளவுட் ஆக்சஸில் வரும்போது ப்ரைவேட் கிளவுட் ஆகிடுங்க. பப்ளிக் கிளவுடோட ப்ரைவேட் கிளவுட் வந்து எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி இருக்குங்க. ஏன்னா கம்பெனியோட டேட்டா அதெல்லாம் இருக்குங்க. அதனால அது ஒரு செக்யூர் சிஸ்டமாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கிளவுட்னு இருக்கு. ஹைப்ரிட்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்த பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் சேர்ந்த கிளவுட் மாடல் வந்து ஹைப்ரிட் கிளவுட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் பார்க்க போகிறோம், என்னென்ன கிளவுட் கம்ப்யூட்டிங் டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லை இமெயில் சர்வர்ஸ் அதெல்லாம் வந்து ரெண்ட் பண்றாங்க பாருங்க, அதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். நெக்ஸ்ட் வந்து SaaS அப்படின்னு சொல்லுவோம். SaaSனா SaaS, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இதுல என்ன கொடுப்பாங்கன்னாக்க சாஃப்ட்வேர்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொடுப்பாங்க. இந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரோ இல்லை பேரோல் சாஃப்ட்வேர் அதை வந்து கிளவுட்ல இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிட்டு பே பண்ணிக்கலாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா PaaS அப்படின்னு சொல்றோம், PaaS, பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த இ-காமர்ஸ் சைட்ஸுங்க, ஷாப்பிங் கார்ட் இருக்கும். ஒரு கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு அந்த வெப்சைட்ல ஷாப்பிங் கார்ட்டு, பேமெண்ட் கேட்வே எல்லாமே இருக்குங்க ரெடியா. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுங்க, எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வித்துட்டு இருக்கேன், அதை நான் ஆன்லைனுக்கு போகணும்னா நான் டெவலப் பண்ண வேணாங்க, எதுவுமே பண்ண வேணாம். இவங்ககிட்ட இந்த PaaS மாடல்ல இ-காமர்ஸ் சைட்டே நான் வாங்கிட்டு என்னோட ப்ராடக்ட்ஸ் அதில் போட்டுட்டு செல் பண்ண ஆரம்பிச்சுட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாங்க. இதுதான் PaaSன்னு சொல்றதுங்க. ஸோ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா ஷேர் பண்ண போறேங்க. ஃபியூ இயர்ஸ் பேக் இன்டர்நெட்ல கிடைச்ச சோர்ஸ் இது. இதுல 65% பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்றாங்க. ஒரு 63% வந்து ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. 58% சோஷியல் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்றாங்க. 45% வந்து ஆன்லைன் கேமிங். 29% இந்த போட்டோ ஷேரிங் சைட்ஸ் யூஸ் பண்றாங்க. 19% வந்து ஃபைல் ஷேரிங் யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது இந்த ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் சேவிங். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் காஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு ஐடி பர்சன் நீங்கள் போட்டு மேனேஜ் பண்ணக்கூடிய காஸ்ட் கிடையாது. ஸோ டைரக்டாக பார்த்தீங்கன்னா ஹியூஜ் காஸ்ட் சேவிங் இருக்கும் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு கிளவுட் மாடலில் போகும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ். ரிமோட் ஆக்சஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனிஸ்ல சில எம்ப்ளாயிஸ் வந்து ஆல்வேஸ் ஃபீல்ட் லெவல் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, வெளியிலே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா ஒரு இமெயிலை நீங்கள் அனுப்ப தேவையில்லை, இல்லை அவங்க செக் பண்ண வேண்டியதை கால் பண்ணி அவங்களோட மொபைல் டிவைஸ்லேயே வந்து உங்களோட சர்வரை கனெக்ட் பண்ணியோ இல்லை வந்து ஆஃபீஸோட நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணியோ டேட்டாவை பார்த்துக்க முடியுங்க. ரிமோட் ஆக்சஸ் இருக்கு. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு சர்வர் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்வரோட ஹார்ட்வேரை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு எம்ப்ளாயிஸ் ஒரு 10 எம்ப்ளாயி இருக்காங்க, திடீர்னு 50 எம்ப்ளாயி ஆகிட்டாங்கன்னா லோடு அதிகமாகிடும், இல்லை ஆக்சஸ் பண்ண ஸ்பீடு குறைய ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து புது சர்வர் வாங்கணும், இல்லை புது சாஃப்ட்வேர் வாங்கணும், யூசர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து கிளவுட்ல ரொம்ப சிம்பிள் வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு யூசர் கவுண்ட் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கொலாபரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கொலாபரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு இடத்துல சில எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, நான் சொன்ன மாதிரி ரிமோட்லி எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஒரே டாக்குமெண்ட்டை எல்லா எம்ப்ளாயிஸும் எடுத்து கொலாபரேட் பண்ண முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு பாலிசி பண்ணுறீங்க கம்பெனிக்கு, அதோட ரிவ்யூ வேணும் ஒரு 10 பேருக்கு அப்படின்னா நீங்கள் 10 பேருக்கு இமெயில் அனுப்பிச்சு திருப்பி 10 டாக்குமெண்ட்டாக மாறி அது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஒரே டாக்குமெண்ட்டை நீங்கள் கிளவுட்ல வச்சுட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை எல்லாரும் போய் கமெண்ட் பண்ணலாம், எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி ஒரே டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம். டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்றதுங்க டிபிக்கலா. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரெக்கவரி. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு வந்து இப்போ சென்னை மாதிரி ஒரு ஏரியாவில் ஃப்ளட் வந்தது, நிறைய உங்களுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வீடுங்க ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் வந்து உங்கள் டேட்டா வந்து லாஸ் ஆயிடும். இந்த மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இருந்ததுன்னா டேட்டா கிளவுட்ல இருந்ததுன்னா நீங்கள் எனி டைப் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துச்சோ இல்லை வந்து ஆஃபீஸ் அவர்ஸ்லையும் உங்கள் டேட்டா வந்து நீங்கள் எடுக்க முடியும், டேட்டா சேஃபாக இருக்கும். அதான் என்னன்னு சொல்லணும்னா கிளவுட்ல வந்து இன்டைரக்ட் வே ஆஃப் பேக்கிங் ஆஃப் த டேட்டா. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா வந்து கிளவுட்ல இருக்கும்போது பேக்கப் எடுத்த மாதிரி ஆயிடுது. ஸோ மெயின் சிஸ்டத்துக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் டேட்டா உங்களால் எடுக்க முடியும். நம்ம வந்து இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட டைப்ஸ் பார்த்தோம், ஹிஸ்ட்ரி பார்த்தோங்க, அதுக்கப்புறம் ப்ரைவேட் கிளவுட், பப்ளிக் கிளவுட் பார்த்தோம், என்ன பெனிஃபிட்ஸ் ஸ்மால் பிஸ்னஸ்க்குன்னு பார்த்தோம். என்னதான் ஒரு நியூ டெக்னாலஜி வந்தால் ஒரு சின்ன ஃப்ளிப் சைடு இல்லை சேலஞ்ச் இருக்குங்க. ஸோ அந்த சேலஞ்சும் நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. அந்த கன்சர்ன் இருக்குங்க. எப்படி நம்மளோட
கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை கிளவுட்ல எக்ஸ்போஸ் பண்றது அப்படின்ட்டு. பட் இப்போ ஒரு கம்பெனி கிளவுட் கம்ப்யூட்டிங் போகணும் அப்படின்னாவே நீங்க வந்து செக்யூரிட்டி மெஷர்ஸ் நல்லா இருக்கான்னு பார்த்து தான் போக போறீங்க. ஸோ அதை அட்ரஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் டிபெண்டபிலிட்டி. என்னன்னா அந்த வெண்டாரோட டிபெண்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட கண்ட்ரோல் எதுவும் இருக்காது. ஸோ அவரோட அந்த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற வெண்டாரோட டிபெண்டபிலிட்டி அதிகமாகிடும். அது ஒரு சேலஞ்ச் இருக்குங்க இதில். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் ஸ்பீடு, அதாவது இன்டர்நெட் ஸ்பீடு. இன்டர்நெட் ஸ்பீடு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு வந்து ட்ரபிளாக இருக்குங்க. ஏன்னா எல்லாமே இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ண போறீங்க. ஸோ ஸ்பீடு இருந்தால் தான் யூஸ் பண்ணுற யூசருக்கும் சரி, நீங்கள் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ இல்லை அப்லோட் பண்ணுறதுக்கோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அதோட சேலஞ்சஸ்ங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, மீடியம் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ஒரு அப்கமிங் ஒரு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி. அதை யூஸ் பண்ணிட்டு கம்பெனிஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் பண்ண முடியும், ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க. வணக்கம், நன்றி.